ஸ்ரீரங்கம் ராமாயணத்தோடு தொடர்புடைய தலம். விபீஷணன் இங்கு விமானத்தை கொண்டு வந்திருக்கிறதுனால எடுக்க முடியாது என்று அதனாலே தெற்கு நோக்கி இருப்பதாக விபீஷணன் இலங்கையில் இருக்கின்ற விபீஷணன் காண்பதற்கு வந்து பெருமாள் தெற்கு நோக்கி இருப்பதாக ஆண்டாள் விசேடமானது. அதே போல ராமானுஜர் இங்கு சமாதி செய்யப்பட்ட ராமானுஜர் உயிர் தெளிந்ததாகவும் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் அந்த உயிர்ப்பு தன்மை இருப்பதாகவும் ஒரு வழக்கு நிலவி வருகிறது. அதே போல சக்கரத்தாழ் வர்த்தனதியும் விசேஷமானது. இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன இருக்கிறது என்றால், இங்கு பெரியார் சிலை தெற்கு கோபுர வாசலில் பெருமாள் தெற்கு நோக்கித்தான் இருக்கிறார். பெருமாள் பெரியார் ஈவேராவுடைய சிலை அங்கு தெற்கு கோபுர வாசல் வெளியிலே முன்புறமாக நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலே தான் கடவுள் இல்லை, கடவுளை நம்புகின்றவன் என்ற வாசல் தெற்கு அந்த ஈவேராவின் சிலைக்கு எப்போதும் காவலாக அதற்கு ஈவேராவின் முதுகு பக்கம் வீதியின் அதாவது வீதியின் ஒரு பக்கம் ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் இருக்கிறது. பெரியார் சிலைக்கு முன்னதாக ஒரு பேலிகள் போலீஸ் வேனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் காவலுக்காக 24 பெரியார் பார்த்து கொண்டிருப்பது வாமனா லாட்ஜ் என்ற ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வாமன அவதாரத்தை பார்த்த மகாபலி போல அவர் இருப்பார் போல் இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிற தெருவும் திருவடி தெரு என்ற தெரு அருகாமையிலே அதை பார்த்து கொண்டு அங்கு காந்தி மண்டபம் காந்தி சிலையும் இருக்கப்பட்டிருக்கிறது. அந்த காந்தி சிலையை நிறுவியிருப்பவர் ஜி.கே. மூப்பனார் அவர்கள். இந்த பெரியார் ஈவேராவின் சிலையை நிறுவியிருப்பவர் 2006 கே.என். நேரு. இப்படியாக இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயில் மோடி அவர்கள் வந்து சென்ற பின்னாலே இன்னும் சற்று பிறகு ராமாயணத்தோட தொடர்பு உள்ளது என்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய இப்பொழுது வட இந்தியர்களும் அதிக அளவிலே வந்து செல்கிறார்கள். அதற்கு அருகாமையில் இருக்கிற சிவஸ்தலம் திருவானைக்காவல் அதற்கும் சென்று வர முடியுமா?